இது தங்கமா இல்ல கவரிங்க? இது என்னோட தாலிமா. இதெல்லாம் விக்கிற ஐடியா இல்ல. நான் சும்மாதான் கேட்டேன், அவ்வளவுதான். மேல இருக்க ரூம் தான் பிரச்சனை. எலி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பொண்ணா இருந்தா எலி பிரச்சனையே இருக்காது. பொண்ணுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ். கிச்சனை போய் பார்க்க வேண்டாமா? போய் பார்த்துட்டு வா. சாம்பாரும் பொரியலும் மட்டும்தானா? வெளியே தான் ஆடம்பரம் எல்லாம், கிச்சன்ல ஒண்ணும் இல்லையே. பசிக்குதான் சாப்பிடுறோம், பந்தாவுக்காகவா சாப்பிடுறோம் சொல்லுங்க? 2-3 பேர் நின்னாலும் இடிச்சுக்காம கொள்ளாம சமைக்கிறதுக்கு கிச்சன்ல இடம் வேணும்ல. எங்க வீட்டு சமையல் கட்டுல நானும் என் பொண்ணுங்களும் தான் வேலை பாக்குறோம். அடிச்சாலும் புடிச்சாலும் அதனால எந்த சண்டையும் வர்றதில்ல. ஒன்னா இருந்தா பிரச்சனை இல்ல, மருமகளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இடிச்சுக்கிட்டா பிரச்சனை தானே. எங்க வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டோம். நீங்க சொன்ன அமௌண்ட்டை விட 1 லட்சம் ரூபாயாவது எங்களுக்கு அதிகமா கொடுங்க. பேசின விலையில இருந்து 1 ரூபாய் கூட என்னால அதிகமா தர முடியாது. அந்த விஷயத்துல நான் முடிவா இருக்கேன். இந்த ஊரை விட்டுட்டு நாம வேற எங்கேயாவது போயிடலாம். ஊரை விட்டு போறதா? அப்புறம் நம்ம எங்கங்க போவோம்? ஒரு வாடகை வீடா பார்த்து ஏதாவது ஒரு டவுனுக்கு போயிடலாம். இந்த ஊரை விட்டு எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு நல்லது. ஏன் பாலா, எங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போறியா? நான் என்ன ஆசைப்பட்டா போறேன் அங்கிள். அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துருச்சு. 5 வருஷ வட்டி ஒண்ணும் எங்களுக்கு வேணாம். இருந்தாலும் ஒரு 2-2.5 லட்சம். இத கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வரதட்சணை கேட்டு வாங்கினது கெஞ்சி வாங்கினதுன்னு உனக்கு கிடைச்ச மொத்த சொத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா எங்களுக்கு கிடைச்சதை விட உனக்கு தான் அதிகமா கிடைச்சிருக்கு. பார்த்து பத்திரமா. சரி. அண்ணா பாத்துன. ஐயா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. நாங்க என்ன புதுசாவா செய்யறோம்? எங்களுக்கு தெரியாது. இவனுங்க என்னப்பா பொறுப்பே இல்லாம வேலை செய்யறானுங்க. எல்லாத்தையும் லாரியில தூக்கி போறானுங்க. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுறானுங்க. அங்க நம்ம போகும்போது பொருள்லாம் உடையாம இருந்தாலே பெரிய விஷயம். நீ அவங்க கூட சண்டை எதுவும் போடாத. இந்த 4-5 வருஷமா அவங்க யூனியனுக்கும் நமக்கும் தான் கேஸே நடந்துச்சு. தலைவர்களுக்கு நம்ம மேல இருக்கிற பகைய இந்த தொழிலாளிகளும் காட்டதானே செய்வாங்க. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. இவங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கும்ல. அந்த பொருளோட மதிப்பை உங்களுக்கு தெரியும்ல.
கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சாமா? எடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துரு. இனி நாம இங்க திரும்ப வரப்போறது இல்ல. அதுக்கு ரொம்ப பொருள் எல்லாம் இல்லையே, முக்கியமானது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தேக்கு மர பீரோவையும் பழைய கட்டிலையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் லத்திகாவுக்கு இன்னும் திருப்தி ஆகல. பித்தளை பாத்திரமும் அண்டாவும் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. எவ்வளவு கிடைச்சாலும் அவளோட பேராசை தீராது. இந்த பித்தளை பாத்திரம் அண்டாலாம் கோயிலுக்கு தரதா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவ்வளவாச்சும் கோயிலுக்கு கொடுக்க முடிஞ்சதே. சொந்தமா ஒரு சின்ன இடம் கூட இல்லாதவனுக்கு அதெல்லாம் ஆடம்பரம் தானே. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது சுமக்க முடியாத பாரமா மாறிடும். கொஞ்சம் பாத்திர பண்டமும் கொஞ்சம் புடவைங்களையும் நான் கார்த்திகா கிட்ட கொடுத்துட்டேன். பாவம், நாம கிளம்புறோம்னு சொன்னதும் அவ முகமே வாடி போச்சு. கூட பிறந்தவங்களை விட வெளியாட்கள் தான் உண்மையிலே அன்பா காட்டுறாங்க. பாலா எங்க? ரெடி ஆயிட்டாளா? அவ குளிக்க போயிருக்காங்க. காலையில இருந்தே அழுதுகிட்டே தான் இருந்தா. ஒவ்வொரு ரூமா போய் பார்த்து கண் கலங்கிக்கிட்டே இருந்தா. எதையும் நம்ம கிட்ட காட்டிக்கல. அஜய், ஹரி எல்லாரும் கவலையா தான் இருக்காங்க. அவங்க பிறந்து வளர்ந்த வீடு, ஓடி பிடிச்சு விளையாடின இடம் இதெல்லாம் இன்னைக்கு அது கைவிட்டு போகுதில்ல. யார்தான் அழாம இருப்பாங்க? அப்பாவும் அம்மாவும் தூங்கிட்டு இருக்கிற இடம், அதான் கஷ்டமா இருக்கு. விதியை யாராலாவது மாத்த முடியுமா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க கிருஷ்ணா. நாமளும் கிளம்பலாம்ல? இங்கிருந்து கிளம்புறதுக்கு என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த கேஸ்ல எங்களை ஜெயிக்க வேணி எத்தனை தடவை கேட்டிருக்கேன். மனசார வேண்டிக்கிட்டவங்களுக்கு இதுதான் பரிசா? நான் ஒண்ணு குறை சொல்லல. ஒரு கஷ்டம்னு வரும்போது நாம கடவுளை குறை சொல்ல கூடாது. இருந்தாலும் சொல்றேன், என் மனசை இங்க விட்டுட்டு தான் நான் இங்க இருந்து போறேன். அது உனக்கு தெரியும்ல? இனி ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் என் மனசுல இருக்கு. அந்த வேண்டுதலையும்
தயவு செஞ்சு அபசகுணம் ஆக்கிடாது. புரியுதா? நாம இப்ப புது ஊருக்கு போறோம், புது வீட்டுக்கு போறோம். அங்க இருக்கிற யாரையும் எனக்கு தெரியாது. அந்த ஊர்ல நீ மட்டும்தான் எனக்கு துணை. போனாலும் உன்னையும் கூட்டிட்டு தானே போறேன். அது எதுக்குன்னு தெரியும்ல. அதே போல என் கூடவே நீ இருக்கணும். இருப்பல கிருஷ்ணா. வெளியில கார்த்திகாவோட மகன் நிக்கிறான்ல, இத அவன் கிட்ட கொடுத்துரு. இத அவன் மோகன்தாஸ் கிட்ட கொடுத்துருவான். சரி, கரெக்டா இருக்கு. நீ இந்த வண்டியிலேயே வா. வண்டி எடுப்போம். வாங்க போலாம். பாலா, கார்ல உட்காருமா, கிளம்பலாம்.
பாஸ்கரன். ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வரணுமேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆமாங்க, நல்ல காரியத்தை நல்ல நேரத்துல தானே பண்ணணும். இந்த காலத்து பசங்களுக்கு இதுலெல்லாம் நம்பிக்கையே இருக்கிறதில்ல. சரி, மற்ற பொருள்கள்லாம்? லாரி பின்னாடி வருது. ஓ, இடையில டீ ஏதாவது குடிச்சிட்டு வருவாங்க. சரி சரி, அந்த சாவியை கொடுத்தீங்கன்னா தரேங்க. ஆனா அதுக்கும் முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு சார் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. தெரியும், எல்லாத்தையும் மனோஜ் மாமா எங்க கிட்ட சொன்னாரு. இந்த வாடகைக்கு இந்த ஊர்ல டபுள் பெட்ரூம் வீடு கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அப்புறம் எப்படி இது கிடைச்சது? இந்த வாடகையை வாங்கி தான் சாப்பிடணுங்கிற நிலைமை இந்த வீட்டுக்காரரு கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு கிடைச்சது. உண்மையை சொல்லணும்னா இந்த வீட்டோட ஓனர் கணபதி சார் கிடையாது. சாரோட ஒய்ஃப் சுபத்ரா மேடம் தான். வீட்டை பார்த்துக்க மேடம் ஏற்பாடு பண்ணப்ப என்கிட்ட ஒண்ணுதான் சொன்னாங்க. வாடகை முக்கியம் இல்ல, வர்ற ஆளுங்க நல்ல ஆளுங்களா இருந்தா வாடகையை பத்தி யோசிக்காம வீட்டை கொடுத்துருன்னு சொன்னாங்க. இந்த சாவியை நீங்க திருப்பி தரும்போது வீடு புதுசு மாதிரியே இருக்கணும். அதுதான் மேடத்தோட ஒரே கண்டிஷன். இந்தாங்க. அவர்கிட்டயே கொடுங்க. இல்லம்மா, ஒரு வீட்டோட ஐஸ்வர்யமே அந்த குடும்ப தலைவின்னு தான் சொல்லுவாங்க. பிடிங்க. உள்ள வாங்க. சோத்துல ஆணி அடிக்காதீங்க, எந்த ஃபிட்டிங்ஸையும் மாத்தாதீங்க, செடிகளுக்கு ரெகுலரா தண்ணி ஊத்துங்க. இதெல்லாம் வாடகைக்கு வரவங்க கிட்ட சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா சுபத்ரா மேடம் இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆமா. சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐஸ்வர்யம்மா வலது காலை வச்சு உள்ள போங்க. கதவை தரமா? கடவுளே. பர்னிச்சரை எல்லாம் ரொம்ப பத்திரமா பாத்துக்கங்க. ஒவ்வொன்னையும் சுபத்ரா மேடம் ஸ்பெஷலா டிசைன் பண்ணி வாங்கினாங்க. ஹரி மட்டும் தானே வீட்டை பார்த்திருக்காரு. வாங்க, நீங்களும் பாருங்க. வாங்க, முதல்ல கிச்சனை பாருங்க. வாங்க. ஹரியண்ணா, ஏண்டா குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்த வேண்டியது தானே? நான் இப்பதான் வந்தேன். லாரி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நானே குளிக்க போனேன். இந்த ரூம் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா. இல்ல, எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் வேற ரூம் இருக்குல்ல, அதுல ஏதாவது எடுத்துக்கோ. இந்த ரூம்னா இந்த ஜன்னல் பக்கத்துல உட்காந்து படிக்கலாம். நல்லா பெருசாவும் இருக்கு. எனக்கு கிடைச்சா ரொம்ப வசதியா இருந்திருக்கும். ஏண்டா புது வீட்டுக்கு வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அந்த வீட்டை விட இந்த வீடு பெருசா தானடா இருக்கு. அப்படி இருந்தும் இந்த வீடு பத்தலையா? டேய், ஏதோ கடவுளோட புண்ணியத்துல இந்த வீடு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை மறந்துடாத. நம்ம கொடுக்குற வாடகைக்கு இந்த ஊர்ல டபுள் பெட்ரூம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு விருப்பம் இருந்தா கொடுன. அப்படின்னா இது வரைக்கும் சொன்னது எதுவுமே உனக்கு புரியல. இப்ப நான் கிளியரா சொல்றேன், என்னால தர முடியாது. ரொம்ப அடம் பிடிக்காம கிடைக்கிற ஒரு ரூம் எடுத்துக்கோ போ. வேற ஒரு ஊருக்கு வந்ததுனால என் மேல கோபம் ஒண்ணும் இல்லையே. 7-14 உலகத்தையும் ஆள்ற பகவான் கிருஷ்ணருக்கு இது ஒண்ணும் தூரம் இல்லைல்ல கிருஷ்ணா.
எனக்கு அந்த பழைய வீடு தான் பிடிச்சிருந்தது. எப்படி இருந்தாலும் அது எங்க சொந்த வீடு இல்ல. இங்க இருந்து எங்க சொந்த ஊரு கிட்ட தானே ரவி என்ன சொன்னாரு. ஒரு நாள் உன்னை பார்க்க கண்டிப்பா நான் வருவேன். அதுக்காக தினமும் வரணும்னா என்ன கட்டாயப்படுத்த கூடாது. கோயில் முழுக்க கூட்டமா இருக்குமே, அதுல நான் ஒருத்தி வந்தா நீ என்ன கண்டுக்குவியோ மாட்டியோ? அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். என் கிருஷ்ண மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கேசட்ஸ் நாம கேட்கறதுக்கு தான். என்ன லைட்டா பொறாம தெரியுது? என் கண்ணா, உன்னை விட இந்த மீசக்கண்ணு எனக்கு பிடிக்கும் நினைக்கிறியா? இந்த போட்டோல இருக்கிறது நீதானே கிருஷ்ணா? என்னுடைய கிருஷ்ணா. அப்புறம் ஓ முன்னாடிதான் என் கழுத்துல தாலி கட்டணும்னு நான் சூரஜ் கிட்ட சொல்றேன், சரியா? அம்மா நீ உட்காருமா. சீக்கிரம் பண்ணலான்னு தான் சப்பாத்தி பண்ணேன். வேற எதுவும் பண்றதா இருந்தா லேட் ஆகும்ல. இங்க நிறைய ஹோட்டல்ஸ்ல ஹோம் டெலிவரி இருக்கு. ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா 1/2 மணி நேரத்துல எந்த ஃபுட்டா இருந்தாலும் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சிட்டில அந்த மாதிரி ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு. என்ன அது கொஞ்சம் பணம் செலவாகும், அவ்வளவுதான். அண்ணா, இங்க ஃபோன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஏன் நீயும் ஃபுட்டை பார்சல் வாங்கி சாப்பிட ஆசைப்படுறியா? நான் சும்மா தான் கேட்டேன்னா. அக்கா சும்மாலாம் ஒன்றும் கேட்கல, என்ன விஷயம்னு எனக்கு தெரியும். போடா. இது கவர்மெண்ட் மேட்டருமா, அதனால எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். 1 மாசமா? உடனே வேணும்னா நம்ம அவங்களுக்கு லஞ்சம் தான் கொடுத்தாகணும். போன் வர கொஞ்சம் லேட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காக யாருக்கும் லஞ்சம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். முதல்ல நாம போய் அஜயோட படிப்பு விஷயத்தை தான் பார்க்கணும். ரொம்ப லேட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்காம போயிடும். நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன். அந்த முடிவையெல்லாம் நீ எடுக்க தேவையில்லை, அதையெல்லாம் அப்பா பார்த்துப்பாரு. சரி, பார்க்கலாம். இன்னும் டைம் இருக்குல்ல.
நான் ஒரு குட் நைட் சொல்லலாம் நினைச்சேன், வேண்டாம்ல? பால் கொண்டு வர பாட்டில் சுத்தமா நல்லாவே இல்ல. நாளைக்கு பால்காரன் வரும்போது கிளாஸ் எடுத்துட்டா போச்சு. கண்ணாடி பாட்டிலை சுத்தமாக கழுவது எப்படி? அவருக்கு மட்டும் இல்லம்மா, மல்லிகை கடைக்காரன், காய்கறி கடைக்காரன், அயன்காரன் எல்லாருக்கும் சொல்லி தரணும். இங்க பாருமா, எல்லாருமே ஒரே மாதிரி சுத்தமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அம்மா, இது சிட்டிமா. நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி எல்லாமே சுத்தமா கிடைக்கும்னு இங்க எதிர்பார்க்காதீங்க. இல்லன்னா நம்ம அங்கே இருந்திருக்க வேண்டியதுதான். சக்கரை டப்பா எங்கம்மா? ஆஹா, எனக்கு தெரியாதும்மா. நம்ம வீட்டு சமையல் கட்டுல கண்ணை கட்டிக்கிட்டு வேலை செஞ்சாலும் எல்லாத்தையும் சரியா எடுத்துருவேன். ஆனா இங்க இனிமே எல்லாம் பழக்கமாய் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா, கணபதி சார் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? டீ ரெடியா? இதோ தரேன்பா. அஜய் எழுந்துட்டானா? இல்லன்னு நினைக்கிறேன். அப்பா அங்க இருந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இந்த டீ அப்பாவுக்கு பிடிக்குமானே தெரியல. பால் திக்காவே இல்லப்பா. பைப்பு தண்ணியும் நல்லா இல்ல. நம்ம கிணத்துல இருக்க தண்ணி மாதிரிலாம் இங்க கிடைக்காதுமா. எனக்கு இந்த தண்ணியோட மனமும் ருசியும் எதுவும் பிடிக்கல. கொஞ்சம் குடிச்சா கூட வாந்தி வர மாதிரி இருக்கு. தண்ணிக்கு டேஸ்ட் ஸ்மெல்லா இருக்கா? அது குளோரின் போட்டதுமா. போக போக பழகிடும். அம்மா, நீங்க இப்பவே இவ்வளவு டென்ஷனான எப்படிமா? இன்னும் எவ்வளவு பழக வேண்டியது இருக்கு. சத்தம், தூசி, சூடு, கொசு. இந்த ஒரு கொசு ஆளையே தூக்கிட்டு போயிடும் போல. ஆமாமா, கட்டில படுக்கும் போது கெட்டியா புடிச்சுக்கிட்டு படுத்துக்கோங்க. இல்லனா முதலால உங்களை தூக்கிட்டு போயிட போகுது. வீடு உண்மையாவே நல்லதா இருக்கு. நல்ல சௌகரியமாவும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இது வாடகை வீடு தானே. நாம நிக்கிற இந்த இடம் நமக்கு சொந்தம் இல்லையேப்பா. எப்ப வேணாலும் காலி பண்ண தயாரா இருக்கும். போற இடத்துல எல்லாம் டென்ட் அடிச்சு வாழுற நாடோடிகள் மாதிரி இனி வாழ கத்துக்கணும். ஏன் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா இதெல்லாம் மாறிடும்ல? எந்த வேலைக்கு போனாலும் அவ்வளவு பணம் கிடைக்காதுமா. உடனே நம்மளால வீடுலாம் வாங்க முடியாது. நீ தனியா பண்ண வேண்டிய தேவை இல்லையே. அப்பா மனசுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொல்லலைனாலும் மனசுக்குள்ள ஏதாவது இருக்கும்பா. இங்க பழகுனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு இருந்திருப்பாரு. நீ எப்பவும் இததாமா சொல்ற. சொல்லி சொல்லி உனக்கே இப்ப நம்பிக்கை போச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா அப்படிலாம் யோசனை பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணலமா. ஏன்டா அப்படி சொல்ற? அன்னைக்கும் நீ இதே மாதிரி தான் சொன்ன. கொஞ்சம் விட்டு அப்பாவே கிண்டல் பண்றியா? இவ்ளோ நாளும் அப்பா தானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. ஏமா, என்னெல்லாம் பாத்துக்கிட்டாரு சொல்லு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டரி இருந்துச்சுல, அதை மூட வச்சதா? இல்ல தேவையில்லாம கேஸ் எல்லாம் நடத்தி வீட்டை வித்ததா? நம்ம வாழ்ற இந்த இடமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னலமா. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமைக்கு நம்மள கொண்டு வந்தது யாருமா? அவரோட இந்த பிடிவாதத்துக்காக மட்டும்தான் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த கேஸ நடத்தினதா நம்ம வக்கீலே சொன்னாரு. நம்ம அப்பாவுக்கு எப்பவுமே இந்த வீட்டை கட்டி காக்கிற திறமையோ பொறுப்போ கிடையாதுமா. சொந்த வீட்டையே இப்ப வெளியேற வேண்டிய நிலைமை வந்துருச்சுல. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் சொன்னதுக்காக வருத்தப்படுறியாமா?
அப்பா கிட்ட சில குறைகள் இருக்குது. அதுக்காக அவர் உன் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? புதுசா வாடகைக்கு வந்திருக்காங்கன்னு பாஸ்கரன் சொன்னாரு. நீங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கலான்னு நாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தோம். உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. என் பேர் ஐசக். இது ஒய்ஃப் ரைச்சல். வணக்கம். பாஸ்கரன் உங்களை பத்தி சொல்லியிருந்தாரு. உங்க பேரு ஜெயச்சந்திரன் தானே? ஆமா. இவங்க சுதா. வணக்கம்மா. வணக்கங்க. உட்காருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், காலையில ஒரு டீ தான் குடிப்பேன். அதுவும் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்தீங்க? எங்களுக்கு கரூர் பக்கம். நாங்க நாகர்கோயில். டவுன்ல தான், கோட்டார்ல தான் வீடு. அப்பா செத்ததுக்கு அப்புறம் நாங்க அந்த வீடு நிலம் எல்லாத்தையும் வித்துட்டோம். அம்மா எங்களோட தான் இருக்காங்க. அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க ஐசக் சார்? 2 பேரும் டீச்சர்ஸா இருந்தோம் எத்தியோப்பியாவில். ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு. எத்தியோப்பியா? பேரு மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆப்பிரிக்காவில் ஒரு நாடு. 30 வருஷமா நாங்க அங்கதான் வேலை செஞ்சோம். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஊருக்கு போலான்னு தோணுச்சு. இவதான் அதுல ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா டீச்சர் ரொம்ப பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இது பழகி பேசுற வரைக்கும் இருக்கிற பிரச்சனை தான். பழகினதுக்கு அப்புறம் அவர் நிறுத்தவே மாட்டான். என்ன நான் சொல்றது? ஐயோ, மகளா இல்ல மருமகளா? என்னோட மக. இவ பேரு பாலசுதா. ஆம்பளை பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இவதான் மூத்தவளா? இல்ல, இவ 3வது. மூத்த பொண்ணு பேரு ஜெயசுதா. அவளை இங்க பக்கத்து ஊர்ல தான் கட்டி கொடுத்துருக்கோம். அப்புறம் 2 பசங்க. மூத்த மக ஹரி, கடைக்குட்டி அஜய். நாங்க யாருன்னு சொல்லிடுறோம். நைபர்ஸ் தான். இதோ எதிரில தான் வீடு. ஹலோ. ஹலோ, நான் தான். பாலா, எங்க இருந்து கால் பண்ற? வீட்ல லேண்ட்லைன் வந்துருச்சா? இல்ல, நான் பூத்ல இருந்து கால் பண்றேன். அப்புறம் போன புது ஊர்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் சொல்றதுக்காக தானே நான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணேன். ஆனா மனசு எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அது சரி. நல்லா இருக்கீங்களா? ஹேய், என்ன பார்த்து ஏதோ 1 வருஷம் ஆன மாதிரி கேக்குற? இப்பதானே நீங்க போனீங்க. ஆனா எனக்கு என்னவோ அப்படி தோணல. ரொம்ப நாள் ஆன மாதிரி தோணுது. இப்ப கூட நம்ம தள்ளி இருந்து தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து அங்க வர்றதுக்கு 70 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீங்க எங்க வீட்டுக்கு வரவே இல்லையே. எங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு நாள் நான் கண்டிப்பா வருவேன். நீ கூப்பிட்டதுக்கு அப்புறம் வரலாம்னு நினைச்சேன். நீங்க ஒரு நாள் வந்து எனக்கு சர்ப்ரைஸா எனக்கு ஷாக் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். அப்படி ஷாக் கொடுக்கறதுக்கு உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. அட்ரஸ் கொடுத்துட்டு தானேங்க வந்தேன். அப்ப கூட நீங்க வரக்கூடாதா? நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்வேன். இல்லனா எப்பவோ உன்னை தூக்கிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சிருப்பேன்.
இந்த மாதிரி ஆர்வமா இருக்கிற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அங்க வரணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? வெள்ளை குதிரையில பறந்து வந்து உன்னை தூக்கிட்டு திரும்ப பறந்து போகணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அப்புறம் இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து தூக்கிட்டு போக வேண்டியதானே? ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கைன்ற ஒரு பெரிய கடல்ல நீந்த வேண்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நீச்சலை கத்துக்கலான்னு பாக்குறேன். வேலையே தானே நீச்சல்னு சொல்றீங்க. அது சொல்லணுமா? வேலை கிடைக்கிற வரைக்கும் கனவு கனவாவே இருக்கட்டும். அதுக்குள்ள நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து மூச்சு முட்டி செத்து போயிடுவேன். ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணி பாரு. நான் இங்க இருக்கிற வேலைக்கு போய் என்ன பண்ண போறேன்? நான் வேலை கிடைச்சு செட் ஆகிறதுக்குள்ள நீங்க என்ன வந்து கூட்டிட்டு போயிடுவீங்க. எனக்கும் ஒரு வேளை அங்கேயே வேலை கிடைச்சா அங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ல? அதுவும் சரிதான். ஆனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வேற பிளானா? நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகலான்னு நினைக்கிறேன். நல்ல விஷயமாச்சே. இன்னும் 10 வருஷத்துல எல்லா ஆபீஸ்லயும் கம்ப்யூட்டர்ஸ் வந்துரும். அந்த ஃபீல்டு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா முன்னேறிடும். உங்ககிட்ட சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு முழு சம்மதம். டைமை வேஸ்ட் பண்ணாம உடனே படிக்க ஆரம்பிச்சிடறேன். மறக்காம கிளாஸ் ஜாயின் பண்ணு. சரி, அங்க என்னென்ன விசேஷம் சொல்லு. நாங்க எல்லாருமே இங்க வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் என்ன சொல்றது? இங்க ராத்திரி ஆனா ஒரே சங்கீத கச்சேரி தான். கொசு கச்சேரி. அப்புறம் எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லு. வைக்க போறீங்களா? வேற ஏதாவது சொல்லணுமா? இன்னும் நான் எதுவுமே சொல்லலன்னு தோணுது. பூத்ல இருந்து தானே கால் பண்ற. பில் வரும்போது ஷாக் ஆயிடுவேன். ஐயோ, அதுவும் சரிதான். வீட்ல கனெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணு. அத நீங்க சொல்லணுமா? சரி சரி, பாய். பாய். இங்க பாரு செல்லம், இங்க பாரு, இந்த பூவை பாரு, பிடிச்சிருக்கா? இப்ப அப்பா உனக்கு வேற பூ காட்டுறேன். அங்க பாரு, அங்க ஒரு வெள்ளை பூ இருக்கு பாரு. வேணுமா? பாத்தியா ஜெயா? இங்க பாத்தியா வெள்ளை பூ அழகா இருக்குல்ல? ஜெயா நல்லா இருக்குல்ல? அம்மா வந்துருவாங்க இப்போ. அழக்கூடாது. வா 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 வா. ஏண்டி, குழந்தைய பாத்துக்கிறதுக்காக சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சிருக்கோம்ல, அவங்க எங்க? அந்த அக்கா நம்ம அம்மாவுக்கு சமையல் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அம்மாக்கு தெரியாத சமையல் உங்களுக்கு என்னதான் தெரியுமா? பலாப்பழ அல்வா. என்னது? பலாப்பழத்துல அல்வா. அது அவங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபின்னு சொல்றாங்க. பலாப்பழம், அரிசி மாவு, நெய், வெல்லம், ஏலக்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் வேணும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்ததை கேட்டேன். கேட்கும் போதே செம்ம டேஸ்டா இருக்கும்னு தோணுது. அப்பயே நம்ம வீட்டுல இதெல்லாம் பண்றது இல்ல. வித்தியாசமா பண்றேன்னு சமையல் கட்டு பக்கம் வந்துடாதீங்கன்னு நான் தான் அக்கா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். எங்க புதுசா ட்ரை பண்றாங்கன்னு உயிரை விட முடியுமா? அது சரி. ஹே, இங்க பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. உன் சித்தி வந்திருக்காங்க. பாரு பாரு பாரு. ஹாய் செல்லக்குட்டி. எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. சித்தி போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து உன்னை தூக்குறேன், சரியா? சித்தி இப்ப வந்துருவாடா. ஓ ஓ ஓ. சூப்பர். நீ இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டமா? நான் கொஞ்ச நாள் கேரளால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா. அங்கதான் இதை கத்துக்கிட்டேன். மாமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோமியோ டாக்டர் 20 சென்ட் லேண்ட விற்க போறாராம். உங்களுக்கு வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். யோசிக்கலாம். இப்ப இருக்க நிலைமைக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னா அது லேண்ட் வாங்கி போடுறது மட்டும்தான். தினம் தினம் ரேட்டு ஏறிட்டே போயிட்டு இருக்கு. வீடு வித்த பணத்தை செலவு பண்ணியே தீத்துறாதீங்கப்பா. அப்பா அப்படியெல்லாம் பணத்தை வீணா செலவு பண்ற ஆளாமா? உனக்கு அவரை பத்தி தெரியாதா? பேங்க்ல பணம் இருந்தா நாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எடுத்து செலவு பண்ணிடுவோம். சின்ன சின்னதா செலவு பண்ணா நாம கவனிக்கவே மாட்டோம். செல்லக்குட்டி. மாமா, 4-5 வருஷமா இங்க வந்துருங்க தானே உங்ககிட்ட சொல்றோம்.
அன்னைக்கு 3000க்கும் 4000க்கும் வித்த இடம்லாம் இப்போ 35,000 40,000க்கு போயிட்டு இருக்கு. 5 வருஷத்துல 10 மடங்கு ஏறிடுச்சு. சரி பார்க்கலாம், டைம் இருக்குல்ல. ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க? ஏங்க, நமக்கு தான் 2 ஆம்பளை பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிட்டா நாம எதுக்குங்க கவலைப்படணும்? என்ன ஆசை? நான் இனிமே உங்க வீட்டுக்கு வந்தா உன்னை பொண்ணு கேட்டு மட்டும்தான் வரணும். லெதிகாவுக்கு, அதாவது உங்க தங்கச்சிக்கு, அதாவது என்னோட பொண்டாட்டிக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சாகணும். அதை வாங்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். வீட்டை விற்கும்போது 3 லட்சம் கொடுத்தா போதும்னு எங்க அப்பா சொன்னாரு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நாங்க எப்பவோ பேசி முடிவு பண்ணிட்டோம்ல. இப்ப அவங்க தானே அதை தள்ளி போட்டிருக்காங்க. வேலை எதுவும் செட் ஆகலையேம்மா. அதுக்கு யார் முயற்சி பண்ணணும்? அவங்க தானே. நாம இந்த வீட்டுக்கு குடி வந்து எவ்வளவு மாசமாவது? அவங்க இங்க எப்பாவது வந்தாங்களா? அங்க இருந்த வரைக்கும் நீ தினமும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவல்ல. இப்ப மட்டும் அவருக்கு உன்னை பார்க்கணும்னு தோணலையா? சூரஜ் வருவாருமா. எப்போ? அவருக்கு வரணும்னு ஆசை இருந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, அவங்க என்னன்னு கேட்டாங்களா? இல்ல இந்த கல்யாணமாவது நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அம்மா, என் வீட்டுக்கு வந்து என்னையே மிரட்டிட்டு போறான். கொஞ்சம் கூட மானமும் ரோஷமும் இல்ல. என்ன தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பான். இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா அவன் காளையை நான் வெட்டிடுவேன்னு சொல்லு.